அன்புமணி ராமதாஸ் அண்ட் டாக்டர் ராமதாஸ் வயசாயிடுச்சு சார், அவர் வீட்டுல உட்கார சொல்லு. இந்த வயசுல என்ன சார் பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா அவர் மேல மரியாதை ரொம்ப வச்சிருக்கு. வயசான நேரத்துல போய் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால சின்னவர் தான் சின்னவருக்கு 50 வருஷமா அவர் பின்னாடி நாங்க சுத்திட்டு இருக்கோம். அவருடைய நாளிதழ் நடத்துவாரு. டாக்டர் ராமதாஸ் என்ன எழுதுறாருன்னு அந்த காலத்துல கலைஞரும் ஜெயலலிதாவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்ளையே கொடுப்பாங்க காலையில. அந்த மாதிரியானவர். கலைஞரும் ஜெயலலிதாவும் அதான் முதல்ல பார்ப்பாங்க. நமக்கு ராமதாஸ் என்ன பேட்டி வந்துருது, என்ன சொல்லிக்கிறது பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க தலைவராக இந்த மல்லைய திட்டத்தினால பின்னாடி போயிட்டார். இப்ப யார் சொல்லி அவர் பண்றாருன்னு தெரியல. ஒரு சிலர் ஜி.கே. மணி மேல குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. ஜி.கே. மணி தான் இதோட முழு காரணம். அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் மாம்பழம் இதன் பக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர். பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, வன்னியர்களும் சரி. ட்ரெடிஷனலா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு நீங்க சொன்னதுல. மகன் தவறே செய்தாலும் கூட அதை பொது வெளியில தந்தை காட்டி கொடுக்க கூடாது. அப்படின்னா ராமதாஸ் இப்படி அன்புமணியை ஒரு ஒதுக்கி வைக்கணும், சைட்லைன் பண்ணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி பேக் ஃபயர் ஆயிருக்கா? கம்ப்ளீட்லி பேக் ஃபயர். அவர்களை பொறுத்த மட்டும் அன்புமணி ராமதாஸ் தான் அவர்களுடைய தலைவரா பாக்குறாங்க. இன்றைக்கு ராமதாஸ் மேல அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா அவர் செயல்பாட்டை எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது. அதை எதிர்க்கிறார்கள். இது வன்னியர் சமூகம் அக்ராஸ் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் திமுகவை ஆதரவளிக்கக்கூடிய அந்த வன்னியர் கிட்டயும் பேசினேன். அன்புமணி ராமதாஸ் பெரியவரா சின்னவரான ஆஃப் கேமரா சில பேர் சொன்னாங்க, இல்ல சார் அன்புமணி தான் அங்க தலைவர், ராமதாஸ் தலைவர் கிடையாது. ஓகே.